Hi friends, welcome to Design Loom Academy. நேற்று நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எப்படி ஃப்ளிப் ஹரிசாண்டல் ஃப்ளிப் வெர்டிக்கல் பண்ணீங்க ரொட்டேட் எப்படி பண்ணுவீங்க, 180 டிகிரி பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், 90 டிகிரி பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது நேற்று கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கியூ, பெர்ஸ்பெக்டிவ், டிசார்ட் அண்ட் ரேப், இந்த 4 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றும் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றத பார்க்கலாம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது, ஒரு ஆங்கிள்டாக இருக்குது. இதில் நான் ஒரு இமேஜை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் ப்ளேஸ் பண்ணுறேன், கரெக்டாக அந்த ஆங்கிளாக இருக்கிற லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு செட் ஆகலை. ஆனால் எனக்கு வந்து இந்த ஆங்கிளாக இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ளேஸ் ஆன இமேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+T ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கியூ கொடுங்க. ஓகேங்களா? ஸ்கியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய கார்னர் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி மவுஸ் மாறி இருக்கும். இப்போ கார்னர் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பிடிச்சி இழுத்தீங்க, ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா போகும். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற 2 பாயிண்ட்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. இந்த ஒரு பாயிண்ட்டு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதாவது நீங்கள் இழுக்கிற பக்கம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும், மற்ற பாயிண்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். பின்னாடி அதாவது நீங்கள் ஃப்ரண்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா பேக்கில் இருக்கிற 2 பாயிண்ட் வந்து மூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். அதை பேஸ் வச்சு தான் இந்த பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? நான் இந்த பாயிண்ட்டு மூவ் பண்ணுறேன், இந்த 2 பாயிண்ட்டு பேஸ் வச்சு தான் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கீழே வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து ஸ்கியூன்னு சொல்லுவாங்க. ஸ்கியூன்றது வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மூவ் பண்ணுறீங்க, ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற 2 பாயிண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டு ரெஃபரன்ஸ் வச்சு தான், பேஸ் வச்சு தான் அந்த பாயிண்ட்டோட மூவ்மெண்ட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஸ்கியூன்னு சொல்லுவாங்க. இதுவே டிசார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் Ctrl+T. ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம், ரைட் கிளிக், டிசார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொன்றும் இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகுது. நான் எங்கே எடுத்துன்னு போயிட்டு வைக்கணும் கரெக்டாக செட் ஆகுது. ஆனால் ஸ்கியூவில் வந்து அப்படி ஆகாது. ஸ்கியூவில் வந்து அந்த 2 பேஸ் பாயிண்ட்டை வச்சு தான், ரெஃபரன்ஸ் வச்சு தான் மூவ் ஆகும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் பேஸ் இருக்குதுன்றதுனால நீங்கள் எந்த பாயிண்ட்டை வேணாலும் எங்கே வேணாலும் எடுத்துன்னு போயிட்டு மூவ் பண்ணலாம். ஃப்ரீ ஃபார்மாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸ்கியூக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டும் ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ணுது, ஆனால் பார்த்தீங்கன்னா 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து டெசார்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஸ்கியூ வந்து மூமெண்ட் வந்து ஒவ்வொரு ஆங்கிளும் சேஞ்ச் பண்ணி, அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? இது வந்து டெசார்ட்டு ஸ்கியூவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தென் இப்போ வந்து இந்த டிஷர்ட்டில் டிசைன்ன்ற வேர்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைப் பண்ணியிருக்கேன். இந்த டைப் பண்ண வேர்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா Ctrl+T ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரேப் பண்ண போகிறேன். ரேப்னா எப்படின்னா அந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆங்கிள்டாக ஒரு அலை மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரேப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஆங்கர் பாயிண்ட் வரும், மவுஸும் மாறிடும். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா?
இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேப் ஆகிருக்கு. ரேப் மீன்ஸ் அந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிருக்குன்னா அலை மாதிரி மாறி இருக்குது. நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த ரேப்புன்ற வேர்டு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஷேப்பாக மாற்ற போகிறேன். ஏன்னா டெக்ஸ்ட்டு வந்து எடிட்டபிள், அதனால் வந்து ரேப் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், பெர்ஸ்பெக்டிவ் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், Ctrl+T ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெர்ஸ்பெக்டிவ்ன்ற வேர்டு வந்து பாருங்கள் ஹைடாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை ஷேப்பாக மாற்றணும். ஷேப்பாக மாற்றுறதுக்கு இந்த லேயரில் போயிட்டு ரைட் கிளிக் கொடுங்க, கன்வெர்ட் டு ஷேப்புன்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்னாச்சு அப்படின்னா ஷேப்பாக மாறிடுச்சு. இப்போ Ctrl+T கொடுங்க. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் கொடுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த ரோடு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடும்னா அந்த டெக்ஸ்ட் வந்து மாறிடும். நீங்கள் வாலில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த ரோட்டில் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? அந்த ரோடு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி என்னாச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்து என்னாச்சு அப்படின்னா மாறிடுச்சு. இது வந்து பெர்ஸ்பெக்டிவ். இந்த ரோட்டில் வெல்கம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து பெர்ஸ்பெக்டிவ். இந்த டிஷர்ட்டில் டிசைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேப்பு. ஓகேங்களா? இந்த லேப்டாப்பில் இந்த நேச்சர் இமேஜை வந்து நான் வந்து வச்சுருக்கேன், ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இது வந்து ஸ்கியூ வந்து டிசார்ட். ஸ்கியூன்றது வந்து பின்னாடி இருக்கிற 2 பேஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் மூவ்மெண்ட்டே பண்ண முடியும். டிசார்ட்ன்றது வந்து இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கியூவும் டிசார்ட்டும் சேம் தான். ஓகேங்களா? ரெண்டும் ஒரே ஆப்ரேஷன் தான். பெர்ஸ்பெக்டிவ்ன்றது வந்து நீங்கள் அந்த ரோட்டில் வெல்கம்ட்டு சொல்லிட்டு வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷன் வந்து பண்ணோம். ரேப்புன்றது வந்து டிஷர்ட்டில் இந்த ரேப்பாக டிசைன்ன்ற வேர்டு வந்து டிஷர்ட்டில் எப்படி ரேப் ஆச்சோ அந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? மீதி எல்லாமே நான் சொல்லி தந்துட்டேன். இந்த ஸ்கேல்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது தான் வரும். ஸ்கேல்னு குத்திங்கன்னா Ctrl+T குத்திங்கன்னா எப்படி வருமோ அதுதான் வரும். ஓகேங்களா? ரொட்டேட்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நீங்கள் மேனுவலாக ரொட்டேட் பண்ணுறது ஸ்கியூ, பெர்ஸ்பெக்டிவ், டிசார்ட். ரொட்டேட் 180, 90 டிகிரி கிளாக் வைஸ், 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ், ரேப், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்ட் 2. ஓகேங்களா? இதுபோல் கண்டினியூவாக நம்மளுடைய ஃபோட்டோஷாப் சீரீஸை வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.